guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எத்திரியமோட டீடைல் அனாலிசிஸ் பார்ப்போம். அதாவது ரேஞ்ச் பவுண்ட் கீழே உடைச்சிட்டு மறுபடியும் வந்து ரீடெஸ்ட்ல இருக்கு. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் பார்ப்போம். சரிங்களா, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2774 ஓகேங்களா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன லெவல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இது பார்த்தீங்களா இங்கே ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சிடும் பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட். இந்த ரேஞ்சுக்கு இது வந்து சப்போர்ட் 2800 வந்து ஒரு சப்போர்ட். சரிங்களா, ஸோ ஓகே. இப்போ வந்து இங்கே கீழே பாருங்க, கீழே நல்லா பாருங்க, கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா, இது ஒரு சப்போர்ட். கிட்டத்தட்ட பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நாள், கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து ஒரு சப்போர்ட்டு. பட் என்னன்னா, இந்த சப்போர்ட்டை இவன் உடைக்கல. நல்லா கவனிக்கணும், இந்த சப்போர்ட்டை இங்கே உடைக்கல. பிகாஸ் இங்கே என்னன்னா, இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல லிக்விடேஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் மேலே வந்துட்டான். ஓகேவா, ஸோ இப்போ மேலே என்ன இருக்குன்னா, ரெசிஸ்டண்ட்டில் போய் நிற்கிறான் ப்ரைஸு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு, இது வந்து மேஜரான ரெசிஸ்டண்ட். இங்கே உள்ள சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுல, அதனுடைய ரெசிஸ்டண்ட் வந்து 2830, அது வந்து மெயின் ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து லோக்கல் ரெசிஸ்டண்ட். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 2780. ஸோ இது வந்து லோக்கல் ரெசிஸ்டண்ட்டு. இப்போ ப்ரைஸ் என்ன லெவலுக்கு போகிறதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு சினாரியோ இருக்குது. எப்படின்னா நல்லா கவனிக்கணும், இப்போ வந்து இங்கே கீழே உள்ள லிக்விடேஷன் அவன் எடுக்கணும், பட் எடுக்கலை. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கணும், இங்கே கீழே உள்ள லிக்விடேஷன் அவன் எடுக்கலை. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, மேலே போயிருக்கான். ஓகேவா, இப்போ இந்த மேலே போன ப்ரைஸு இந்த இடத்துல இப்போ ரீடெஸ்ட். ஓகேவா, இப்போ 2850 அந்த ரீஜன் வந்து ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகாமல் இந்த ரெசிஸ்டண்ட்டை, மெயினான ரெசிஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்காமல் மேலே போகாமல் இங்கேயே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டானா, நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வந்துட்டானா, இங்கே உள்ள லிக்விடேஷனை எடுத்துட்டு ஃபர்தராக அவன் மேலே போயிடுவான். ஓகேவா, இது ஒரு சினாரியோ. பட் இங்கே இதுக்குள்ளே போயிட்டான்னா, நல்லா கவனிக்கணும், இதுக்குள்ளே இப்படி போயிட்டானா, சரிங்களா, இதுக்குள்ளே போயிட்டானா புல்லிஷ் தான். நல்லா கவனிக்கணும், இதுக்குள்ளே மேலே ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போயிட்டானா புல்லிஷ். பட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்தானா, ஓகேவா, அது வந்து ஒரு நியூ லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன், இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்தானா அனதர் நியூ லோ வைக்க எத்திரியமுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வைக்கக்கூடாது, வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கும் போயிடணும் ப்ரைஸு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 3300 அந்த ரீஜனுக்கு போயிடணும். ஓகேவா, ஸோ இந்த ரீஜனுக்கு இப்படி போயிட்டான்னா ஃபர்தராக வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் எத்திரியம். ஓகேவா, இந்த ரீஜனுக்கு போயிட்டான்னா ஃபர்தராக எத்திரியம் வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இங்கே ரிஜெக்ஷன் ஆனாலும் அது புல்லிஷ் தான். சரிங்களா, ஃபர்தராக வந்து உடச்சிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரக்கூடாது. சரிங்களா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ பிக் பிக்சர் பார்ப்போம் நம்ம. இதுதான் வந்து ஒரு பிக் பிக்சர், எத்திரியமோட ஒரு லாங் பிக்சர். ஓகேவா, இந்த ரீஜன் நம்ம எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ரெட் லைன் வரைஞ்சிக்கல, இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சு, இது செகண்ட் சப்போர்ட் வச்சு, இது தேர்டு சப்போர்ட் வச்சு, இப்போ இது ஃபோர்த்து சப்போர்ட் வச்சு உடச்சிருச்சு. ஓகேவா, நான் சொன்னல, இதுக்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ் வந்தால் அது வந்து அனதர் நியூவில் வைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மேலே போயிட்டு ரிவர்ஸ் வரணும்னா நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்டோட சப்போர்ட்டு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. 3150லேருந்து 200 அந்த ரீஜனில் வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல லாங் எடுத்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா,
இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி ரிவர்ஸ் ஆனால் இந்த சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே வந்தால் அனதர் லோ ஒன்று வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அனதர் லோ வச்சா அதுதான் வந்து எத்திரியமோட சைக்கிளோட பாட்டமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல் ரிவர்ஸில் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், இதுக்கு ஒரு சினாரியோ இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து இது என்ன இதுனா ஐஎன்ஜே, சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஐஎன்ஜே வந்து பெரிய சப்போர்ட் இது உடச்சிருக்கா, உடச்சிட்டு கீழே வந்திருக்கா, கீழே வந்துட்டு எத்திரியம் எப்படி இங்கே சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்து இப்போ ரீடெஸ்ட்டு போயின்னு இருக்கோ, அதே மாதிரி தான் ஐஎன்ஜேவும் உடச்சிட்டு ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டு போயிருக்கு. ஆனால் இந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே உடைக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே உடைக்காமல் ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு அனதர் நியூ லோ இங்கே வைக்கல, சரிங்களா? அதனால் மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டான். பட் இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டண்ட்டை மறுபடியும் மேலே போயிட்டு உடச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கீழே வந்திருக்கான். மேலே போயிட்டு வந்ததுனால தான் அவன் வந்து அனதர் லோ வச்சுருக்கான். ஓகேவா? ஐஎன்ஜே அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். மேலே போயிட்டு வந்தால் அனதர் லோ வைக்கும் எத்திரியம். அப்படி வைக்காமல் போயிடுச்சுன்னா, அப்படி வைக்காமல் ரீடெஸ்ட் எடுத்தால் மறுபடியும் வந்து அனதர் லோ வைக்காமல் இந்த லிக்விடேஷன் மட்டும் லோக்கல் லிக்விடேஷன் மட்டும் எடுத்துகிட்டு அது வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா. ஓகேங்களா? பட் வந்து இந்த இங்கே போயிடுச்சுன்னா, இந்த ட்ரெண்டுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஃபர்தராகவும் புல்லிஷ் தான். ஓகேவா? இந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னா ஃபர்தராகவும் புல்லிஷ் தான். ஆனால் இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு இந்த ட்ரெண்டை ரிஜெக்ட் ஆனாலும் புல்லிஷ் தான். நல்லா கவனிங்க, இந்த ட்ரெண்டுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் புல்லிஷ் தான். பட் இந்த ட்ரெண்டை உடச்சிட்டா ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும், இந்த ட்ரெண்டை உடச்சிட்டா ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. எடுத்தால் கீழே வந்துடும். இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு ரீடெஸ்ட் எடுக்காமல் அது ஃபர்தராக அப்படியே மேலே போயிடணும், சரிங்களா? இங்கே ரிஜெக்ஷன் ஆகி இந்த ட்ரெண்டு கீழே வந்து ரிஜெக்ஷன் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிடணும். ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னிக்கலாக வந்து லிக்விடேஷன் பேஸ் பண்ணி நான் இந்த அனலைஸ் நான் சொன்னேன். ஓகேவா? பட் வந்து இன்னும் இந்த கீழே உள்ள லிக்விடேஷன் எடுக்கலை. பட் அது கண்டிப்பாக எடுக்காமல் அவன் ஃபர்தராக ரொம்பலாம் லாங் போக மாட்டான். இது எடுத்துகிட்டு தான் அவன் போவான். ஓகேவா? அது இங்கே எடுத்துகிட்டு போகிறானா இல்லை மேலே போயிட்டு அனதர் லோ வைக்கிறானா அப்படின்றது தான் இங்கே மீனிங், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் நாலேஜ், ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய மெத்தடில் வந்து ட்ரேட் பண்ணுறதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.